குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அளவைகள்லையும் குறிப்பாக கன அளவை எப்படி அளக்கிறது, இல்லைன்னா கன அளவு என்றால் என்ன, கன அளவை எப்படி அளக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, அளவைகளை கன அளவு. கன அளவு என்றால் என்ன, அதோட இன்னொரு பெயர் கொள்ளளவு. கன அளவை மறுபெயரில் கொள்ளளவுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கன அளவுன்றது என்னென்னா, ஒரு பொருள் எவ்வளவு இடத்த அடைச்சி வச்சிருக்கு, அதாவது எவ்வளவு இடத்தை எவ்வளவு இடத்தை எடுக்கின்றது என்பதை குறிக்கும் ஒரு அளவாகும். இப்போ ஒரு திண்மம்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு திண்மத்துக்குள்ளே ஒரு பொருள் இருக்குது. அந்த திண்மத்துக்குள்ளே அந்த பொருள் எவ்வளவு இடங்களை நிரப்பி இருக்குது அப்படின்றத வச்சு தான் அந்த திண்மத்தோட கன அளவு என்னன்னு சொல்லுவோம். அப்போ கன அளவு அப்படின்றது என்னென்னா, ஒரு பொருள் எவ்வளவு இடத்தை எடுத்துக்குது அப்படின்றத வச்சு தான் அதோட அளவு தான் கன அளவு. இப்போ திண்மத்தோட கன அளவுனா, ஏற்கனவே சொன்ன மாதிரி திண்ம பொருள் ஒரு பொருளோட அந்த கன அளவு அந்த முப்பரிமாணம் இருக்குதுல்ல, அந்த திண்மத்தோட முப்பரிமாணத்தில் எவ்வளவு இடத்த அது எடுத்துக்குது, அந்த எண் அடிப்படையிலான ஒரு அளவு தான் கன அளவு. அப்போது ஒரு திண்மத்தோட கன அளவுனா அந்த பொருள் அதுக்குள்ளே எவ்வளவு இடத்தை எடுத்துக்கொள்ளுங்கிறத வச்சு தான் அதோட கன அளவு நம்ம அளவிடுவோம். இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு இனிப்பு பெட்டி இருக்குது. அந்த இனிப்பு பெட்டிக்குள்ளே 10 இனிப்பு கட்டிகள் இருக்குது. அப்போது அந்த இனிப்பு பெட்டியோட கொள்ளளவு, இல்லைன்னா இனிப்பு பெட்டியோட கன அளவு என்னன்னு கேட்டாங்கன்னா, அதுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிற அந்த 10 இனிப்பு கட்டிகள் தான் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, புத்தகப்பை. இப்போது ஒரு புத்தகப்பை இருக்குது. அந்த புத்தக பைக்குள்ளே 5 புத்தகங்கள் இருக்குது. அப்போது அந்த புத்தக பையோட கொள்ளளவு, இல்லைன்னா அந்த புத்தக பையோட கன அளவு என்னன்னு கேட்டாங்கன்னா, அந்த புத்தக பைக்குள்ளே இருக்கிற 5 புத்தகங்கள். அப்போது அந்த 5 புத்தகங்களோட அளவு என்னவோ அதுதான் அந்த புத்தக பையோட கன அளவு. இதுதான் கன அளவு. எப்படி திண்மத்தின் கன அளவை எப்படி பார்க்கலாம், அதுக்குள்ளே எவ்வளவு பொருள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்தோட அளவை வச்சு தான் அந்த பொருளோட கன அளவு பார்க்குறோம். இப்போது அதே இது ஒரு புத்தகத்தோட இப்போ பார்த்தது ஒரு புத்தக பை, இப்போ பார்க்க போகிறது ஒரு புத்தகம். குறிப்பாக அதுக்குள்ளே இருக்கிற ஒரு புத்தகத்தோட கன அளவு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அந்த புத்தக பைக்குள்ள 5 புத்தகங்கள் இருக்கு. அப்போ அந்த 5ல் ஒரே ஒரு பகுதி தான். அப்போ அந்த முழு புத்தக பையோட கன அளவில் ஒரே ஒரு பகுதி தான் ஒரு புத்தகத்தோட கன அளவு. ஓகே, இப்போ கன அளவுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சில எடுத்துக்காட்டுகள். இதில் எது அதிக கன அளவு கொண்டது என்று தேர்ந்தெடுக்கணும். இப்போது இதில் எது அதிக அளவு, முதல் ஆப்பிள், அப்புறம் தர்பூசணி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் உள்ள அதிகமான இடம் எது அதிகமாக அடைத்து வைக்கப்பட்டு இருக்கும், கண்டிப்பாக அது ஆப்பிளை விட தர்பூசணி தான் அதிக கன அளவு கொண்டதாக இருக்கும். ஏன்னா ஆப்பிள் உருவத்தில் சிறுசு, தர்பூசணி உருவத்தில் பெருசு. அப்படி இருந்தாலும் அதுக்குள்ளே அடுத்து வைக்கப்பட்டிருக்கிற இடம் கண்டிப்பாக தர்பூசணியில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதிக கன அளவு கொண்டது தர்பூசணி. ஓகே, இப்போ ரெண்டாவது, இங்கிட்ட ஒரு சின்ன வாட்டர் பாட்டில், இங்கிட்ட வாட்டர் கேன் மாதிரி ஒரு நம்ம வீட்டில் ட்ரம்முன்னு சொல்லி வச்சுருப்போம், அது மாதிரி. இப்போது வாட்டர் பாட்டிலில் அதிகமாக தண்ணியை அடைத்து வைக்க முடியுமா, இல்லை வாட்டர் கேனில் தண்ணி அதிகமாக ட்ரம்மில் அதிகமாக தண்ணி அடைத்து வைக்க முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக அது ட்ரம்மு தான். ஏன்னா உருவத்துலேயும் பெருசு ட்ரம்மு தான். அப்புறம் அதிக உருவம் கொண்டதில் தான் நம்மளால் அதிக பொருளை அடைத்து வைக்க முடியும். அப்போ அதில் தான் அதிகமான தண்ணீர் நம்மளால் நிரப்ப முடியும். அப்போ அதிக கன அளவு கொண்டதுன்னா கண்டிப்பாக அது ட்ரம்மு தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கனசதுரம். இப்போ கனசதுரத்துக்கு கன அளவு பார்க்கணும். கனசதுரம்னா என்னென்னு பார்க்கணும். கனசதுரம் 6 சதுரங்களால் ஆனது. கனசதுரம் 6 சதுரங்களால் ஆனது. கனசதுரம் என்பது 6 சதுரங்களால் அடைப்படும் ஒரு திண்ம வடிவத்தை குறிக்கும். அப்படின்னா என்ன, 6 சதுரங்கள்னால் 6 பக்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சதுரம்னு பார்த்தோன்னா 6 பக்கங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கனசதுரத்துக்கு. அப்புறம் இத்திண்மத்தில் 3 சதுரங்கள் ஒரு முனையில் இருக்கணும். அதாவது 3 சதுரத்துக்கு ஒரு கார்னரில் ஒரு முனையில் சந்திக்கிற மாதிரி இருக்குமா. அப்புறம் இது மாதிரி 8 முனை இருக்குமா. ஒரு முனையில் 3 சதுரம் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இதுக்கு 8 முனை இருக்குமா. இப்போது இந்த இதில் பிக்சரில் பார்த்திங்கன்னா தெரியும், ரூபிக்கு. இதுக்கு நம்ம இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது தான். இதில் பார்த்திங்கன்னா 6 பக்கங்கள் இருக்கும். அப்புறம் ஒரு சதுரத்துக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு முனை இருக்கும். அது மாதிரி
3 சதுரம் வந்து ஒரு முனையில் வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி 8 முனைகள் இருக்குது. இதுதான் வந்து கனசதுரம். அப்புறம் கனசதுரத்தோட கன அளவு பார்க்குற ஃபார்முலா என்னென்னா, வாய்ப்பாடு என்னென்னா a³ அப்படி இல்லைன்னா பக்கம் இன்ட்டு பக்கம் இன்ட்டு பக்கம். அதாவது ஒரு பக்கம், அதுக்கு மறுபக்கம், அதுக்கு இன்னொரு பக்கம். அப்போ a³ இல்லைன்னா பக்கம் இன்ட்டு பக்கம் இன்ட்டு பக்கம் கன அலகுகள். அலகுகளை வந்து மறக்காமல் போனவங்க என்ன அலகுகள் கொடுக்குறாங்களோ அதை பண்ணி. இதுதான் வந்து கனசதுரத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா. இப்போ அலகு கனசதுரங்களை பயன்படுத்தி கன அளவை காணுதல் அப்படின்னா, அலகு சதுரம்னா என்னென்னா, நீளம் வந்து ஒரு அலகு இருக்கும், அகலம் வந்து ஒரு அலகு இருக்கும், உயரமும் ஒரு அலகு இருக்கும். எல்லாமே ஒரு அலகு இருக்கிறது தான் வந்து, அதாவது ஈக்குவலாக இருக்கும். அதுதான் வந்து இந்த அலகு என்பது. அந்த அலகுன்றது வந்து சென்டிமீட்டராக இருக்கலாம், மில்லிமீட்டராக இருக்கலாம், அது எதுவானாலும் இருக்கலாம் அவங்க கொடுக்குறது. இப்போது எல்லாமே வந்து நீளம் ஒரு அலகு, அகலம் ஒரு அலகு, உயரம் ஒரு அலகு. இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து ரூபிக் சதுரம் பார்க்கலாம். கனசதுரம் ரூபிக்கில் வந்து 3 அடுக்குகள் இருக்கும். ரூபிக் சதுரமில் வந்து கனசதுரத்தில் வந்து 3 அடுக்குகள் இருக்கும், அப்புறம் 3 நிறைகள் இருக்கும், அப்புறம் 3 நிரல்கள் இருக்கும். அதனால தான் வந்து இதை வந்து அந்த அலகுல போடுறப்போ வந்து பக்கம் இன்ட்டு பக்கம் இன்ட்டு பக்கம்ன்றது வாய்ப்பாடு. இங்கே வந்து 3 அடுக்குகள், 3 நிறைகள், 3 நிரல்கள் அப்படின்னு இருக்கிறதுனால இங்கே வந்து 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 அப்படின்னு போடுறாங்க. ஃபார்முலா வந்து வாய்ப்பாடு வந்து பக்கம் இன்ட்டு பக்கம் இன்ட்டு பக்கம். இங்கே 3 அடுக்கு, 3 நிறை, 3 நிரல் அப்படி இருக்கிறதுனால இங்கே வந்து நம்பர் மட்டும் 3ன்னு வந்து மாறுது. அதனால 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3. அப்போ இதோட விடை வந்து 27 அலகுகள். 27 அலகுகள். அப்புறமா இப்போது கனசதுரத்தின் கன அளவை காண்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். கனசதுரத்தின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு சமம் வந்து பார்க்கலாம். இதில் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது பக்கம் வந்து 10 சென்டிமீட்டர். இப்போது நமக்கு தெரியும் கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா தெரியும். அதாவது பக்கம் இன்ட்டு பக்கம் இன்ட்டு பக்கம். இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. அதே தான் நம்ம 3 இதுக்குமே யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கனசதுரம்ன்றனால அனைத்து பக்கங்களுமே சமமாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் கொடுத்துருக்கனால 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10. இப்போது இது பெருக்கினா என்ன கிடைக்கும்? 10 பெருக்கல் 10 100. மொதல் இருக்க 2 10 பெருக்கணும்னா 10 பெருக்கல் 10 100. மறுபடியும் இன்னொரு 10 இருக்குல்ல, அப்போ அதையும் பெருக்கணும். அப்போ 100 பெருக்கல் 10 1000. 100 பெருக்கல் 10 வந்து 1000. அப்போது இந்த கனசதுரத்தோட கன அளவு என்னென்னா 1000 கன. அவங்க என்ன அலகு கொடுத்துருக்காங்களோ அதை போடணும். இங்கே வந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதனால கன சென்டிமீட்டர். இந்த அலகு வந்து நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன்னா, பக்கத்தில் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் படம் தெரியுதா, அந்த இதுலேருந்து எடுத்திருக்கேன். கிஃப்ட் பாக்ஸ் வந்து இது வந்து ஒரு கனசதுரத்திற்கான எடுத்துக்காட்டு. இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து ஒரு கனசதுரத்திற்கான எடுத்துக்காட்டு பரிசு பெட்டி. அதோட ஒரு பக்கம் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் இந்த வந்து சம்மு வந்து நம்ம இப்போ பண்ணோம். இப்போது அடுத்தது என்ன பார்க்கலான்னா, இப்போ அடுத்தது வந்து கனச்செவ்வகம். கனச்செவ்வகமுக்கு வந்து கனச்செவ்வகத்தோட இன்னொரு பெயர் வந்து கன உரு. கனச்செவ்வகத்தோட இன்னொரு பேர் வந்து கன உரு. இதுலேயும் வந்து சதுரம் மாதிரி 6 பக்கங்கள் இருக்கும். அண்டு இது வந்து 6 பக்கங்கள் கொண்ட ஒரு குவிவு பன்முக திண்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுலேயும் வந்து கனசெவ்வகத்துலேயும் 6 பக்கங்கள் இருக்குது. உச்சிகள்னால் முனைகள் தான். அப்போ அது வந்து 8 இருக்குது. விளிம்புகள் வந்து 12 விளிம்புகள் இருக்குது. ஓகே, இப்போ இதில் வந்து கோணங்கள், இதில் இருக்க கோணங்கள் வந்து எல்லாமே வந்து எல்லா கோணங்களுமே எப்போதுமே செங்கோணங்களாகவே இருக்கும். அப்புறம் இதில் இருக்க பக்கங்களும், அதாவது எதிரெதிர் முகங்கள், அது வந்து எப்போவுமே வந்து சமமாகவே இருக்கும். 2 முக்கியமான பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து முகங்கள் 6 முகங்கள், உச்சிகள் வந்து 8, விளிம்புகள் வந்து 12, கோணங்கள் வந்து எப்போவுமே செங்கோணங்களாக இருக்கும். அப்புறம் பக்கங்கள் வந்து பக்கங்கள் இல்லைன்னா முகங்கள் எதனாலும் சொல்லிக்கலாம். முகங்கள் வந்து எப்பயுமே வந்து சமமாகவே இருக்கும். அதாவது எதிரெதிர் முகங்கள் வந்து சமமாகவே இருக்கும். அப்புறம் செவ்வகம் வந்து முப்பரிமாணம் கொண்டது நமக்கு தெரியும். நீளம், அகலம், உயரம் முப்பரிமாணம் கொண்டது.
இதுதான் வந்து கனசெவ்வகத்தோட உருவம். இதில் வந்து இப்போது முப்பரிமாணம் கொண்டதுன்றதுனால அப்போ கனசெவ்வகத்தோட கன அளவு ஃபார்முலா வந்து நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் கன அலகுகள் வந்து மறக்காமல் போடணும். அவங்க கொடுக்குற அலகுகள் போடணும். இங்கே முக்கியமானது வந்து என்னென்னா கனசெவ்வகத்தின் கன அளவு வாய்ப்பாடு. கனசெவ்வகத்தின் கன அளவு வாய்ப்பாடு வந்து கனசெவ்வகம் வந்து முப்பரிமாணம்ன்றதுனால நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம். அப்போ கனசெவ்வகத்தின் கன அளவு வாய்ப்பாடு நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம். இப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இங்கே வந்து பக்கத்தில் ஒரு பிக்சர் தெரியும். இது வந்து கனசெவ்வகம் உருவம் கொண்ட இது வந்து பாக்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற இந்த பென்சில் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் இதுவும் வந்து கனசெவ்வகம் உருவம் கொண்டது தான். ஓகே, இதுக்கு வந்து அளவுகள் கொடுத்துருக்கேன். நீளம் வந்து 9 சென்டிமீட்டர் இருக்குது, அகலம் வந்து 20 சென்டிமீட்டர், உயரம் வந்து 3 சென்டிமீட்டர். இப்போ இதோட கனசெவ்வகத்தோட கன அளவு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு தெரியும் கனசெவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலா வந்து நீளம் இல்லை கனசெவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலா வந்து நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம். இப்போது நீளம் வந்து 9 சென்டிமீட்டர், அகலம் வந்து 20 சென்டிமீட்டர், உயரம் வந்து 3 சென்டிமீட்டர். அப்போ முதல் இருக்க 2 நம்பரை பெருக்கிக்கணும். 9 பெருக்கல் 20 என்னது? 9 பெருக்கல் 20 வந்து 180. 9 பெருக்கல் 20 180. இப்போது இன்னொரு நம்பரும் இருக்குது. 180 பெருக்கல் 3. 180 பெருக்கல் 3. 180 பெருக்கல் 3 என்ன? 540. 180 பெருக்கல் 3 540. கன அலகுகள் இருக்கிறதுனால இங்கே வந்து கனன்னு போட்டுட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர் அப்படி போடணும். கன சென்டிமீட்டர். ஓகே, இன்றைக்குரிய பகுதி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு தடவை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கன அளவுனா என்னென்னு பார்த்தோம். ஒரு திண்மத்தோட கன அளவுனா என்னென்னு பார்த்தோம். அதுக்குள்ளே எவ்வளவு பொருட்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கோ அந்த அளவு தான் வந்து அந்த பொருளோட எவ்வளவு இடத்தை வந்து அந்த பொருள் அடைத்து வைத்திருக்கோ அந்த அளவு தான் வந்து அந்த திண்மத்தோட கன அளவுன்னு பார்த்தோம். அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம், சில பயிற்சிகளும் பார்த்தோம், எது அதிக கன அளவு கொண்டதுன்னு பார்த்தோம். அப்புறம் கனசதுரம் பார்த்தோம். கனசதுரத்தோட கன அளவு ஃபார்முலா பார்த்தோம். அது வந்து பக்கம் இன்ட்டு பக்கம் கன அலகுகள். அப்புறம் அதை யூஸ் பண்ணி ரூபிக் கனசதுரம் அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம். அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு பயிற்சி சமம் பார்த்தோம். 10 சென்டிமீட்டர்னு பக்கம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கனசெவ்வகம்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கு ஃபார்முலா வந்து நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டும் பார்த்தோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்துக்காட்டு பயிற்சிக்காக கொடுத்துருக்க சம்ஸை நீங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.